Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளை ஸ்டிச். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஃப்ளை ஸ்டிச் பார்த்துருப்போம். அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம வந்து லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு வந்து நான் ஒரு லீஃப் பிக்சர் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லீஃபை வந்து இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சை யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துருக்கிறேன். வாங்க இந்த லீஃபை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சென்டர் லைன் இருக்குதுல்ல, அந்த எட்ஜ் பார்ட், அந்த லீஃபோட எட்ஜில் இருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் கீழே இந்த மாதிரி இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜ் பார்ட் இருக்குதுல்ல, அதில் ஒரு பின் பண்ணிவிட்டு நேராக கீழே இழுக்கிறோம். இழுக்கும்போது பாருங்கள், அதில் ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது எங்கே போய் மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு லாக் செயின் போடுறோம். போட்டுட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு மேலே பின் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணி கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு அந்த நாட் ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு குட்டி லாக்கு, சின்ன செயினாக போடுறது தான் லாக் செயின். திருப்பியும் ரைட் சைடில் அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் போட்டோம்ல, அதே தான். ஆனால் இது வந்து ரொம்ப நெருக்கமாக கேப்பே இல்லாமல் பண்ணுவோம். அதுதான் லீஃப் ஃபில்லிங். ஃப்ளை ஸ்டிச்சில் லீஃப் ஃபில்லிங். பாருங்கள், இப்போ வந்து ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுறோம். வந்து லெஃப்ட் சைடுலேருந்து அந்த பார்டர் லைன்லேருந்து எடுத்து அந்த சென்டர் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு லாக். திருப்பி ரைட் சைடு இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணுறோம். நடு சென்டரில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு இப்போ லெஃப்டில் இருந்து சென்டர் லாக் செயின், ரைட்டில் இருந்து சென்டர் ஒரு லாக் செயின், திருப்பி லெஃப்ட் சைடில் இருந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த லாக் ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு லாக் செயின், நாட் ஃபார்ம் ஆகிற இடத்துல லாக் செயின். பாருங்கள், லாக் செயின். இப்போ ரைட் சைடில் இருந்து கீழே லெஃப்ட் சைடில் இருந்து சென்டருக்கு ஒரு லாக் செயின். இதே ஸ்டிச்சை தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பாருங்கள், இன்னும் இவ்வளோ ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் இங்கே வந்து இடமே இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னு யோசிப்பீங்க. இந்த லீஃபுக்கு கீழே வந்து இந்த ஸ்டிச்சை கொண்டு போக முடியாது. அது வந்து லீஃபோட ஃபினிஷிங்கே இல்லாமல் ஆக்கிரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே ரைட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர த்ரெட்டை வந்து அந்த லைன் சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடும், இந்த லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய த்ரெட்டை வந்து இந்த லைனுக்கு ரைட் சைடுமா வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த ரைட் சைடு அந்த பார்டரில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய த்ரெட்டை வந்து அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடும், இந்த லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர த்ரெட்டை வந்து அந்த லைனோட ரைட் சைடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர த்ரெட்டை அந்த லைனோட லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் இருந்து பின் பண்ணி எடுத்துகிட்டு வர த்ரெட்டை அந்த சென்டர் லைனோட ரைட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ரைட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர த்ரெட்டை அந்த சென்டர் லைனோட லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்துகிட்டு வர அந்த இதை வந்து
ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இந்த லீஃபை ஃபினிஷ் பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஷேப்பை வந்து ஒர்க் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்ஸும் செலக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி அந்த பிக்சரில் வந்து லீஃபுக்கு தான் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணணும்னு இல்லை, உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லீஃபை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து அவுட்லைன் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நம்ம வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். அவுட்லைன் வந்து சரி த்ரெட்டில் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம், பீட்ஸில் கொடுக்கலாம், கட் பீட்ஸில் கொடுக்கலாம். உங்களோட விருப்பம் எதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவுட்லைன் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அழகாக ஃபில்லிங் கொடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ அந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.